அப்போ அவர் நம்மளை சத்தியத்தில் நம்மளை வளைந்து உருவாக்கி அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வெளிப்படும். புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஒர்க் ஷாப்பில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். என்ன ஒர்க் ஷாப்? த ஒர்க் ஷாப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியுடைய நம்மளை சரிப்படுத்துகிற இடத்துக்கு என்ன செய்யணும்? நம்மளை கொடுக்கணும். அப்போ அவர் நம்மளை சத்தியத்தில் நம்மளை வளைந்து உருவாக்கி அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த குணாதிசயங்கள் வெளிப்படும் பொழுது அந்த குணாதிசயங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் பிறருக்கு காண்பிக்கும் பொழுது அதோடைய வல்லமையும் வெளிப்படும். அப்போ நீங்கள் வியாதிஸ்தமக்காரங்க வச்சிங்கன்னா அவன் சொஸ்தமாவான். பிறருடைய வாழ்க்கைக்காக நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, இயேசுவின் நாமத்தில் அப்பா உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கணும், அவங்க கஷ்டங்கள் நீங்கும். ஒன்று இல்லைன்னா ரெண்டாவது காரியம், அந்த கஷ்டத்தை கடக்க வேண்டிய கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.